ஐயா தொடங்கலாம் ஐயா. அன்புக்குரியவர்களே, மகிழ்வான இந்த நல்ல வேளை உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக்கொள்கிறேன். அருமையான இந்த நாளில் நம்முடைய மாண்டி தேர்ஸ்டே மிக முக்கியமான நாள். இயேசுனுடைய கடைசி ராவிருந்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆராதனை நம்முடைய திருவிருந்தில் பங்கெடுக்க விட்டாலும் நம்முடைய சரியத்தை நின்று பிடித்துக் கொண்டு இந்த நாம் வரையும் இல்லத்திலிருந்து நல்ல ஆயத்தத்தோடு இருப்போம். இந்த நாளின் பாடல்களை நம்முடைய பாடல் குழுவினர் பாடுவார்கள். எல்லாம் ஜெபத்தோடு இருப்போம். நம்முடைய ஆராதனை அருமையான கோல்டன் அவர்கள் குடும்பத்தார் சிறப்பித்து நடத்துவார்கள். பேசாதவர்கள் யாரும் நீங்கள் பேச வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது. ஓகே, நாம் இது துவங்குவோம். ஓகே, ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தினாவே, இந்த நாளிலே எங்களுக்கு செய்த எண்ண முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக தகப்பனே, எங்களுக்காக உம்முடைய சரீரத்தையும் அப்பத்தையும் நாங்கள் சரீரத்தை அப்பமாக உம்முடைய இரத்தத்தை ரசமாக பாட்டில் பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவத்தை நீர் கற்றுக் கொடுத்த இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அவைகளை தியானிக்க, உம்முடைய பாடுகளை செய்ய இடத்திலே கூடி வரும்படியாக அப்பாவை சார்பு வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காக யாவையும் செய்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே இறுதி வரை நம்முடைய நிறைவான தாங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய பாடற்குழுவினர் ஒரு பாடலை நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடுவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆராதனையின் ஆரம்பத்திற்காக கீர்த்தனை 154வது பாடலை நெஞ்சமே கெத்செமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ என்ற பாடல் புத்தகத்திலே 154வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நெஞ்சமே கெத்செமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ, சஞ்சலத்தான் நெஞ்சுருகி தயங்குகின்றார் ஆண்டவனா, சஞ்சலத்தால் நெஞ்சுருகி தயங்குகின்றார் ஆண்டவனா, ஆத்துமத்தில் வாதை வீழ்ச்சி அங்கலாய்த்து வாடுகின்றார், தேற்றுவாரின் காருமின்றி தியங்குகின்றார் ஆண்டவனா, தேற்றுவாரின் காருமின்றி தியங்குகின்றார் ஆண்டவனா, தேவகோபத்தி சூளையில் சென்றை நொந்து வந்தோருகே, ஆவலாய் கரையில் வீழ்ந்து அழுது ஜெபம் செய்கின்றாரே, ஆவலாய் கரையில் வீழ்ந்து அழுது ஜெபம் செய்கின்றாரே,
அப்பா பிதாவே மாற்றம் அகல செய்யும் சித்தமானா எப்படியும் நின் சித்தம்போ எனக்காகட்டும் என்கின்றாரே எப்படியும் நின் சித்தம்போ எனக்காகட்டும் என்கின்றாரே எத்த வேர்வையாலே தேகம் மெத்த நனைந்திருக்குதே குற்றமொன்றும் செய்திடாத குற்றவர்க்கு வாதையேனோ குற்றமொன்றும் செய்திடாத குற்றவர்க்கு வாதையேனோ தாங்கொணமித்தீரை கொண்டு தன் சிஷ்யர்கள் உறங்கி விழ அங்கவர் தனித்திருந்து அங்கலாய்த்து வாடுகின்றார் அங்கவர் தனித்திருந்து அங்கலாய்த்து வாடுகின்றார் நெஞ்சமேகச்சமனைக்கு நீ நடந்து வந்திடாயோ சஞ்சலத்தால் நெஞ்சூருகி தயங்குகின்றவனா சஞ்சலத்தால் நெஞ்சூருகி தயங்குகின்றாண்டவனா நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியோடும் அவரை தொழுத வேண்டும். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ் கடவும் சூரியன் உதிக்கின்ற தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்க ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளை திறக்கும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் மாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆவியிலும் இப்பொழுது உண்டாவதாக. கடவுளை நாம் போவோம். கடவுளே, உமது உண்மையாலும் ஞானத்திலும் பற்றியும் படித்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து பாவத்திலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதி எழுப்பியவரே, உம்மை போற்றுகிறோம். கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எல்லா காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே,
புறத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதன் பாத்திரநலன் உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் இருக்கிற இடங்களிலே மனத்தாழ்மையோடு மௌனமாக ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம மத்தியிலே அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே நம்முடைய நண்பர்களோட பந்தியிலே சேரப்போக அனுபவத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் சேரக்கூடாதபடிக்கு தடையான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல மனத்தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பு நாடுகளை போல நாங்களும் வழிகள் விட்டு நடந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்தபடியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, மது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீயும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் வாழ்க்கையை காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேர்தலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் உட்காருவோம். இப்பொழுது வாசிக்க கேட்போம். 3வது இடம் சஞ்சீப். ஒரு மினிட், மைக் ஆன் ஆகல. நீ அதுல பேசுறேன், நான் இதுல பேசுறேன். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீர்த்துமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினைத்ததையும் கொழுப்பையும் உண்டாது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன்.
நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டுகிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களே பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். சேர்ந்து சொல்வோம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரின் சத்தியம் பண்ணுகிறவர்கள் இரண்டாவது வேத பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்திலுள்ள ஆத்துமாக்களின் இலத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்பத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்பரி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டுவாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசியாயிற்று. தேவன் முக்கிய மகிமை உண்டாவதாக. I request Reverend Sanjeev Andrew will read the third lesson for us. Today Bible reading taken from Gospel according to Mark chapter 14 words from 12 to 26. Let us hear. On the first day of the Feast of Unleavened Bread, when it was customary to sacrifice the Passover lamb, Jesus' disciple asked him, "Where do you want to go? Preparation for you to eat the Passover." So he sent 2 of his disciples, telling them, "Go into the city, and a man carrying a jar of water will meet you. Follow him. The house he enters, the teacher of asked, 'Where is my guest room, where I may eat the Passover with my disciple?' He will show you a large upper room, furnished and ready. Make preparation for us there." The disciple left, went into the city, and found things just as Jesus has told them. So they prepared. When evening came, Jesus arrived with the 12. While they were reclining at the table eating, he said, "I tell you the truth, one of you will betray me, one who is eating with me."
Say to him, surely not I. It is one of the 12, he replied, one who is written, one who dips bread into the bowl with me. The Son of Man will go just about him. But woe to that man who betrays the Son of Man. It would be better for him if he had not been born. While they were eating, Jesus took bread, gave thanks, and broke it, and then he took the cup, gave thanks, and offered to them, and they were all drunk from it. This is my blood of the covenant, which is poured out for many, he said to them. I tell you the truth, I will not drink again of the fruit of the vine until the day when I drink it anew in the kingdom of God. When they had sung a hymn, they went out to hear and the scripture reading. May God bless this word. Thank you. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய பாடற் குழுவினர் ஒரு பாடலை பாடுவார். பாரியர்கஸ்தமனே பூங்காவில் என் நேசரே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ரெண்டாம் பாடம் வாசிக்கல. ரெண்டாம் பாடம் சதீஷ் வாசித்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாடம் ஃபர்ஸ்ட் பாடம் வாசிக்கலையோ? முதலாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். அதன் பின்பாக ஒரு பாடலை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 11 23 முதல் 34 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தரிடத்தில் அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜன பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நாம் வரும்போது திட்டம் பண்ணுவேன். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. தேவனே மகிமை மகிமையுண்டாதாக. நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடல் குழுவினர் நம்முடைய பாடலிலே நம்மை நடத்துவார்கள். பாரியர்கஸ்தமனே பூங்காவில் என் நேசரே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம்.
பாரீர்கள் சமனே பூங்காவில் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனி தேடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனி தேடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காக தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காக பாரிக சமனே அப்பாயி பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா எப்படியும் உன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே எப்படியும் உன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே பாரீர்கள் சமனே இரத்தத்தின் வேர்வையாலே நித்தவுமே நனைந்து இம்மானுவேலன் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே இம்மானுவேலன் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே பாரிக சமனே மும்முறை தரை மீதே தாங்கோணா வேதனையா முன்னவர் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் உறவே முன்னவர் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்புறவே பாரீர்க சமனே அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் துன்ப வேளையில் தேற்றுவாரில்லையே பாதகரருயா துன்ப வேளையில் தேற்றுவாரின்றியே பாதகர் அலறுகின்றார் பாரீர்க சமனே பூங்காவில் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனி தேடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் தோனி தேடுதே பாரிக சமனே நாம் இருக்கின்ற இடத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியினுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து சிந்திப்பதற்காக நாம் இந்த இடத்திலே குறிப்பாக இந்த கடந்த ஒரு வார காலமாக
இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் அவர் தன்னுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பாக தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் கொண்டிருந்த ஐக்கியத்தை, அவர் அந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய சீடர்களோடு அவர் கொண்டிருந்த உறவினுடைய வெளிப்பாடுகளை குறித்து சிறிது நேரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பாக சாலமன் இப்ப கிளியரா இருக்கா? கனெக்ஷன் இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இல்லையா? ஓகே, தொடர்ந்து நாம் வசனத்தை கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட பந்தி இருக்கிறதான அனுபவத்தை குறித்து இந்த இடத்திலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட பந்தி இருந்த நேரத்திலே கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய சீடர்களுக்கு அவர் ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, பந்தி இருக்கிற தன்னுடைய இடத்திலிருந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருக்கிற சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து அதுவரை தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக அவர் ஒரு மிக பெரிய அற்புதங்களை செய்கிற ஒரு தேவகுமாரனாக தன்னுடைய சீடர்கள் சிந்திக்க முடியாத அநேக காரியங்களை தன்னுடைய பிதாவினோடு உள்ள உறவின் மூலமாகவும் தன்னுடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தான் செய்த ஒரு காரியம், தன்னுடைய சீடர்களுடைய கால்களை அவர் இடத்திலிருந்து எழுந்து தன்னுடைய அறையிலே ஒரு சீலையை கட்டி கொண்டு சீடர்களுடைய கால்களை கழுகவும் மாத்திரமல்ல அவருடைய கால்களை துடைக்கவும் செய்கின்றார். அதனுடைய 13, 14வது வசனங்களிலே மிகவும் அழகாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களிலிருந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம். 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்னை மிகவும் கனத்தோடு கூட என்னை போதகரே, ரபி, ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்ற நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீங்கள் என்னை அழைப்பது சரியே. நான் அவர்தான். நான் உங்களுக்கு போதகராக, நான் ஆண்டவராகத்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லுவது சரியே. இவ்வளவு பெரிய தேவகுமாரனாகிய நான் இந்த உலகத்திலே வந்து உங்களோடு கூட நான் இருந்து உங்களுடைய கால்களை ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள். திருச்சபையிலே மேட்டிமை இல்லாதபடிக்கு நாம் திருச்சபையிலே வருகின்ற நேரத்திலே மனத்தாழ்மையோடு கூட நாம் ஒருவரை விட்டு கொடுத்து ஒருவரை அனுசரித்து சபையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக ஆண்டவர் இந்த மனத்தாழ்மையை குறித்து அவர் அந்த இடத்திலே சொல்லுகின்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மை என்று சொல்லுவது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் அந்நாட்களில் மனிதர்கள் சுகபோக பிரியராயும் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நாட்கள் இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிற நாட்களிலே திருச்சபையினுடைய கடமை என்ன? அவருடைய தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் தன்னுடைய
அந்த பந்தி இருப்பினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அந்த இடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், 26வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில், எல்லாம் பந்தி உட்கார்ந்துட்டாங்க, போஜனம் பண்ணுகிற நேரத்திலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் அவருடைய சரீரத்தை நாம் நினைவு கூறும்படியாக அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இந்த நாளிலே நீங்கள் பந்தி இருக்கிறீர்கள், நான் உங்களோடு கூட பிற்கிற இந்த அப்பம் என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னுடைய சரீரத்தினுடைய ஐக்கியமாயிருக்கிறது. இதை நீங்க வெறுமனே செய்யாதபடிக்கு நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து அந்த 26வது அதிகாரம் மத்தேயு 26:28 சொல்லுகிறார், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி. 27வது வசனத்துல, பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்கள். ஏன் இதுல பானம் பண்ணுங்கள்? இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உறவை, ஒரு உடன்படிக்கை செய்கின்றார், ஒரு ஒப்பந்தத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கைக்குரிய அந்த இரத்தம், ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று நாம் இந்த திருவிருந்து, இந்த ராப்போஜனத்தை நாம் எடுக்கிற நேரத்திலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட அவருடைய சரீரம், அவருடைய இரத்தத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்கிற அந்த சிந்தையோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ராப்போஜனத்தை எடுக்க வேண்டும். நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார், இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நம் மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திலே சென்று நாம் இந்த திருவிருந்து என்கிற இந்த உடன்படிக்கையிலே பங்கெடுக்கிற நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு கூட நாம் சென்று அந்த திருவிருந்தை நாம் எடுக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே, எனக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் கடந்து போனதில்லை. பெரிய வியாழக்கிழமை அன்று ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்ததில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்ததில்லை. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு கொடிய நாட்களில் இருக்கிற நாம் ஆண்டவரோடு கூட நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நேரம் இது. ஏனென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம்மோடு கூட ஆண்டவர் பந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை நம்முடைய மன கடினத்தின் நிமித்தமாக நாம் அடைத்து வைத்து இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட அந்த உடன்படிக்கையை புதுக்குகின்ற ஒரு நேரம் இது. அந்த ஆண்டவரோடு அந்த புதிய உடன்படிக்கையை நாம் தொடங்க வேண்டிய ஒரு நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.
ஆனால் நம்முடைய வாசல்களை நாம் அடைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால், அவர் பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த ராத்திரியிலே நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கூட அந்த பந்தி இருக்கின்ற நேரத்திலே, அந்த பந்தி இருக்கிற நேரத்திலே ஒரு அருமையான ஒரு 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 சம்பவம் அந்த இடத்திலே நடக்கின்றது. அந்த சம்பவம் மிக ஒரு சுவாரஸ்யமாக அந்த இடத்திலே யோவான் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பந்தி இருக்கிற நேரத்துல அவர் அந்த இடத்துல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இடத்துல உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். அதை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். அப்பொழுது அடுத்த வசனம், அவர் யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் யாரை பத்தி சொல்றாரு? என்ன பத்தி தான் சொல்றாரா, இல்ல வேற யாரையும் பத்தி சொல்றாரா தெரியலையே, என்ன சொல்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு சம்பவம் பாருங்க. 23வது வசனம் அந்த சமயத்திலே அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, 12 சீடர்கள் அந்த இடத்துல பந்தி இருக்கிறாங்க. அந்த 12 சீடர்கள் அந்த இடத்துல பந்தி இருக்கிற நேரத்துல ஒருவன் மாத்திரம் ஆண்டவருடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவன் மாத்திரம் ஆண்டவருடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சாய்ந்து கொண்டிருந்தவன் ஆண்டவரிடத்துல, இவன் சாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பேதுரு 24வது வசனம் 23 அந்த சமயத்திலே அவரை குறித்து, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யாருன்னு நமக்கு தெரியும். யார் அந்த சீடன்? யோவான். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமாக யோவான் எழுதியிருக்கிறார். யோவான் எழுதுற நேரத்துல எந்த இடத்திலையுமே யோவானாகிய நான் என்று சொல்லாமல் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடன், இயேசு அன்பாயிருந்த சீடன் என்று சொல்லி அநேக இடங்களிலே அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அநேக இடங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அந்த நேரத்துல பேதுரு ரொம்ப யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். வெரி இம்பார்ட்டன்ட். தன்னுடைய மார்போடு சேர்ந்திருந்த ஒரு சீஷன் யோவானிடத்திலே பேதுரு ஆக்ஷன்ல கேட்கிறான். யாரை பத்தி சொல்றாரு? நம்மளும் நிறைய நேரத்துல இப்படி நம்ம ஆக்ஷன்ல நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா? கண்களினாலும் கரங்களினாலும் அவன் அந்த இடத்துல கேட்கிறான், யாரை குறித்து இவர் சொல்லுகிறார்? சைகை காட்டுறான். 25வது வசனத்துல, அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இந்த கான்வர்சேஷன் இவ்வளவு நடக்குது, இது அங்க இருந்த யாருக்குமே தெரியல. இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது யாருக்குமே தெரியல. எல்லாரும் பந்தி இருக்கிறதுலயும் யார் யாருன்றாங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல பேதுரு மார்போடு அந்த யாரு கேளு, அவன் ஆக்ஷன் பண்றான். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்றார். இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர்கிட்ட இவன் பேசுறான், ஆண்டவர் இவனுக்கு பதில் சொல்றான். 28வது வசனத்துல, அவர் இப்படி அவனோடைய கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. என்னை கேட்கிற தேவ ஜனமே, சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சிலவற்றை நாம் கிரகித்து கொள்ள வேண்டிய நாட்களிலே
இருக்கிறோம். லாக்டவுன் சொல்லக்கூடிய இந்த நிர்பந்தமான இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறதான ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து யோவானை போல சில ரகசியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே அந்த பந்து இருந்த நேரத்திலே நடைபெற்ற 4 சம்பவங்களை குறித்து நான் உங்களோடு கூட சொன்னேன். முதலாவது சம்பவம், நாம் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, அவருடைய சரீரமாகிய அப்பத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, நம்மோடு கூட பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை அவர் நம்மோடு கூட செய்திருக்கிறார். நான்காவதாக, இந்த இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அந்த சீடன் அவனுடைய வாழ்க்கையிலே சில ரகசியங்களை அவன் ஆண்டவரிடத்திலிருந்து அவன் பெற்றுக் கொள்கிறான். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக ஆண்டவர் அவனுக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து விட்டு போவதற்கு அல்ல. எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். யூதர்களுக்கு விரோதமாக யூதர்களை கொன்றளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அகஸ்வேரு ராஜாவால் கட்டளை பிறந்தது. சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதை கேட்ட ஜனங்கள் அழுது உபவாசித்து புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அழுதார்கள், புலம்பினார்கள், உபவாசித்தார்கள், துக்கம் கொண்டாடினார்கள். அந்த துக்கம் கொண்டாடுகிற நேரத்திலும் சிலர் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த நாளிலே என்னை கேட்கிற தேவ ஜனமே, அந்த சூசான் நகரத்து யூதர்களை போல நாமும் எல்லாரோடும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக அல்ல. ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற ஒரு காரியம், எஸ்தரை போல நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவினுடைய சமூகத்திலே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சாதாரண ஒரு தீர்மானம் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட ஆண்டவர் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, திருச்சபையின் காரியங்களிலே தாழ்மையோடு கூட இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை புதுக்குகிற அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு யோவானை போல, அவருக்கு அன்பாயிருந்த அந்த சீடனை போல நாமும் அவருடைய சமூகத்தில் அவருடைய மார்போடு சேர்ந்து இருக்கிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய மாறாத இரக்கம் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபைகளிலே ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்திருக்க முடியும் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்தின் மறைவிலே நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். இல்லாவிட்டால் ஜப நிலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்த நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்த நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமல் எவ்வித மோசத்திலும் அகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரா நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவிற்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மதியாத உமது அன்பிற்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். പരിശുദ്ധനായ ദൈവമേ, ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഈ പെസഹാഴ്ച ദിവസത്തിനായി ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങൾ ഓരോരുത്തരും കുടുംബമായി ദൈവസന്നിധിയിൽ വരുവാൻ ദൈവം തന്ന ആയുസ്, ആരോഗ്യം, ഞങ്ങൾക്ക് തന്ന എല്ലാ അനുഗ്രഹങ്ങൾക്കായി ദൈവമേ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഈ സമയം ഞങ്ങളുടെ എല്ലാ സഭാജനങ്ങൾക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ കൃപ, ദൈവ സമാധാനം, ദൈവം നൽകുന്ന ആരോഗ്യം, അനുഗ്രഹം എല്ലാ ഭവനങ്ങളിലും ഉണ്ടായിരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഞങ്ങൾ കർത്താവ്, ഞങ്ങളുടെ സഭയിലുള്ള എല്ലാ ജോലിക്കാരെയും ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കുന്നു. വ്യാപാരം ചെയ്യുന്ന എല്ലാ കുടുംബങ്ങളെയും ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ തരുന്നു. ഈ സമയങ്ങളിൽ അവരുടെ കുടുംബങ്ങളിൽ ദൈവമേ 5 അപ്പവും 2 മീനും കൊണ്ട് 5000 പേരെ തൃപ്തിപ്പെടുത്തിയ ദൈവം ഓരോ കുടുംബങ്ങളിലും ദൈവത്തിന്റെ കൃപ, ദൈവ അനുഗ്രഹങ്ങള് ദൈവമേ സഭാജനങ്ങളിൽ നൽകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഞങ്ങളുടെ ദേശത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. ദൈവം തന്നെ ഞങ്ങളുടെ ദേശത്തിൽ കർത്താവെ അത്ഭുതം ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. യഹോവയായ ദൈവം അത്ഭുതവും ആശ്ചര്യവാനുമായിരിക്കുന്നതിനായി സ്തോത്രം. ലോകരാജ്യങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമേ ആരോഗ്യമായിട്ടുള്ള സ്ഥലങ്ങളിൽ വേല ചെയ്യുന്ന എല്ലാ വ്യക്തികളെയും അവരുടെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കുന്നു. ദൈവം തന്നെ അവരെയും അവരുടെ കുടുംബാംഗങ്ങളെയും കാക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ആശുപത്രികളിൽ വേല ചെയ്യുന്ന എല്ലാവരെയും സമർപ്പിക്കുന്നു. അവരുടെ മക്കളെയും അവരുടെ കുടുംബാംഗങ്ങളെയും അങ്ങ് കാവൽ ചെയ്യണമേ. ദേശ സമാധാനം നൽകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ സമയത്തിനായി ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. ഇപ്പൊ വ്യാഴാഴ്ച ദേവസ്ഥാനത്തിൽ ഇരിപ്പാൻ ഞങ്ങൾക്ക് ഇങ്ങനെ സഭയായ അനുഗ്രഹങ്ങൾക്കായി നന്ദി പറയുന്നു. ഇതെല്ലാ ഞങ്ങൾ ഓർക്കുന്നു. രോഗത്തിലും കഷ്ടത്തിലും വേദനയിലും ദുഃഖത്തിലും നിരാശയിലിരിക്കുന്ന ജനങ്ങൾക്ക് ദൈവത്തിന്റെ സമാധാനം നൽകണമേ. ഞങ്ങളുടെ എല്ലാ മിഷണറീസിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. പല ഹോസ്റ്റലുകളിലും പല സംസ്ഥാനങ്ങളിലായിരിക്കുന്ന എല്ലാ മിഷണറിമാരുടെ മേലും ദൈവം കൃപ ചെയ്യണമേ. ദൈവത്തിന്റെ സ്വർഗീയ സൈന്യം അവരെല്ലാം കാവൽ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലെല്ലാം സമർപ്പിക്കുന്നു. യേശു കർത്താവ് ഞങ്ങൾക്ക് ജയം തരണമേ. ഈ എല്ലാ രോഗങ്ങളുടെ മേലും യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ ജയമുള്ളതിനായി
യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ അപേക്ഷിക്കുന്നു, കേൾക്കണം പിതാവേ. ആമേൻ. ഇത്തരണപ്പെട്ടു നോക്കി എങ്ങൾ പൊതുവാன வெப்பங்களை கிருபை அளித்த நம்முள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்களிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்களையும் இப்பொழுது நிறைவேற்றி உண்மையிலே உடைய அறிகிறாரையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு. ஆமென். நாம் உட்கார்வோம். நாம் ஒரு பாடல் பாடுவோம். அதற்கு பின்பாக நம்முடைய குருவானவர் ஐயா அவர்கள் அறிவிப்புகளை சொல்லி ஜெபித்து ஆசிரியரோடு ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். பாடற்குழுவினர் இப்பொழுது ஒரு பாடலை பாடல் 253வது கீர்த்தனை பாடல். கீர்த்தனை 253, அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும், அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். துன்பகோரம் தொடர்ந்திடும் நேரம், துன்பகோரம் தொடர்ந்திடும் நேரம், அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். இதுவன் சரீரம், இதுவன் ரத்தம், இதுவன் சரீரம், இதுவன் ரத்தம், என்னை நினைத்திடும்படி அருந்துமென்றாரே, என்னை நினைத்திடும்படி அருந்துமென்றாரே, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, வருந்தின சேஷக்காய் மருகி நின்றாரே, வருந்தின சேஷக்காய் மருகி நின்றாரே, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். வியாழ நிரவினில் வியாகுலத்தோடே, வியாழ நிரவினில் வியாகுலத்தோடே, விளம்பின போதகம் மறந்திடலாமோ, விளம்பின போதகம் மறந்திடலாமோ, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். செடியும் கொடியும் சேர்ந்து தம்மோடே, செடியும் கொடியும் சேர்ந்து நம்மோடே, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தாரே, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தாரே, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். பக்தர்களுக்காக பரமனை நோக்கி, பக்தர்களுக்காக பரமனை நோக்கி, நித்தவும் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டாரே, நித்தவும் ஊக்க
அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, நாளை நம்முடைய வழக்கமாக நம்முடைய நேரம் புனித வெள்ளி சிலுவை தியான ஆராதனை சரியாக 11 மணிக்கு நம்முடைய ஆராதனை துவங்கும். அனைவரும் நீங்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் நல்ல ஆயத்தத்தோடு தெய்வீகத்தோடு நம்முடைய சிலுவை தியானத்தை நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாக நம்முடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவரும் ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கடந்த வருட நம்முடைய லெந்து கால இந்த சிலுவை தியான ஆராதனை முறை உங்களுடைய கரங்களில் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது நம்முடைய நம்முடைய நாளைய தினத்தினுடைய செய்தி கொடுப்பவர்கள் 15 முதல் 20 நிமிடங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. The Lord will do amazing things among you. Joshua 3:5. ஓகே. நாளை நம்முடைய சிலுவை தியானத்தினுடைய அருளுரை 7 வார்த்தைகள் பேசுகிறவர்கள் உங்களுடைய நேரங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 15 முதல் 20 நிமிடங்களுக்குள்ளாக முடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருடைய ப்ரோக்ராம் வரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மைக்கை ஆன் செய்து உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெடியாகி இருந்து கொண்டு நீங்கள் நடத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆன்லைன் தடை வந்தால் அமைதியாக இருங்கள், ஜெபியுங்கள், பாடல் குழுவினர்கள் பாடல் பாடுங்கள். என்னுடைய ஏரியா மிக மிக குறைவு அவிதமாக ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆன்லைன் மிக மிக தடை வருவது உண்டு. ஆகவே நீங்கள் புரிந்து கொண்டு அந்தந்த நேரங்களை பயன்படுத்துங்கள். ஆகவே நீங்கள் அமைதி காக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் நீங்கள் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தினுடைய சிலுவை தியான ஆராதனை ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராம் போட்டுகள் அதன்படியாக நம்முடைய திருமறை பாடம் வாசிப்பது, பாடல் பாடுவது, தியானம் விதமாக நீங்கள் அந்த ஒழுங்குமுறை ஒவ்வொரு முறையும் சொல்வதில்லை. ஆக நீங்கள் அதை பார்த்து அதை அனுசரித்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆயத்தமாகி நடத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய நேரங்களில் நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் பேசுவதோ பாடுவதோ வாசி வேண்டிய காரியங்கள் அவரவர்களோ அந்தந்த நேரங்களிலே ஆன் பண்ணி செய்யுங்கள். மற்ற நேரங்களில் நீங்கள் ஒருவரும் ஒரு கால் நீங்கள் மைக் ஆன் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உங்களுக்கு தயவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஈஸ்டர் ஆராதனை சரியாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணிக்கு நீங்கள் இல்லத்தில் இருக்கும்போது தூங்கி விடாது எழுந்திருந்து ஆயத்தமாகி நீங்கள் அந்த ஆராதனைக்கு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபியுங்கள். இந்த அருமையான ஆன்லைன் ஆராதனை ஒர்ஷிப் இன்னும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று பலருடைய அபிப்பிராயங்கள் உண்டு. ஆக வருகிற ஆஃப்டர் ஈஸ்டர் நமக்கு தொடர்ந்து மாலை வேளையிலே ஒரு சிறிய ஒரு ஜெப ஆராதனை நடைபெறும். நான் உங்களுடைய ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கடந்து வரும். ஆக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆக யார் யாருக்கு நீங்கள் பொறுப்பாளர்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆக ஜெபத்தோடு அந்த காரியங்களை செய்ய முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஜெபியுங்கள். உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆராதனை நடத்தின அருமையான ரெவரண்ட் கோல்டன் குடும்பத்தார் இவ்விதமாக ஒவ்வொரு அனைவரும் கொடுக்கிற எல்லா பங்களிப்புகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ராவிருந்திலே தம் கடமைப்பாட்டை சீடர் மட்டத்திலே செயல்படுத்த நல்ல இயேசுவை தாழ்மையையும் உடன்படிக்கையும் உறுதி செய்த இயேசுநாதர் கடைசி விருந்திலும் இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று சொல்லி தம் சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட அருமையான விருந்தை நாங்கள் நினைப்பூட்டி கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நாங்கள் பங்கெடுக்க வேண்டிய அருமையான சரீரத்தை ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய நாங்கள் சிறுமைப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இவ்விதமாக நெருக்கடியான சூழலை நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறோமே. ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்காக தம்மையை பலியாக்கி இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுக்க வந்தீரே, தோத்துரிக்கிறோம். இந்த நாளிலும் தம் சீடரோடு நினைப்பூட்டின அந்த நினைவுகள் எங்களை இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உண்டு அழுவோம். ஆண்டவர் நீர்
வானத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து எங்களை நிரப்பினீர், எங்களை நிறைவாக நடத்தினீர். நன்றி சொல்லுகின்ற ஆண்டவரே, ஒரு புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக உம்முடைய சரீரத்தை இரத்தத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே. உம்முடைய இரத்தத்தின் அடையாளங்களாக உடன்படிக்கையாக நாங்கள் உறுதி செய்து கொண்டு உம்மோடு நாங்கள் இசைந்து வாழ எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க. நாங்கள் இந்த நாளில் சிந்தித்த வார்த்தைக்கை தோத்திருக்கிறோம். வார்த்தையின்படியே நீர் விதமாக அருமையாக இந்த தெய்வீகமான தாழ்மையை பணிவிடைக்காரனாய் தொண்டனாய் தம் சீடுடைய கால்களை கழுவி நல்ல அடையாளங்களை வெளிப்படுத்தின இந்த நாளில் நாங்கள் என்ன எங்களுடைய தாழ்மை சிந்தையும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனை பங்கெடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆங்காங்க நாங்கள் சிதைந்து இருக்கிறோம். எங்களுக்கு தந்த அந்த ஒருமன உணர்வுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண் வழியாக நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு தந்த நல்ல ஊடகங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தடை வராதபடி, இடையூறு இல்லாதபடி, ஒரு மனதோடுமை துதிக்க எங்களுக்கு கிருபை பார்வையிட்டவராக. இந்த நாட்களில் இருக்கிற இந்த கொடிய இந்த நெருக்கடியிலும் கொள்ளை நோயிலும் எங்கள் தெய்வீக விடுதலை வெகு விரைவிலே தந்தல் வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். எங்க தேசம் சேமத்தையும் சுகத்தையும் காணட்டும். ஒருவரும் பாதிக்கப்படாதபடி, அழிந்து விடாதபடி கர்த்தாவே காரியங்களை கண்ணோக்கி எங்களுக்கு விடுதலை வாழ்வை சுக வாழ்வை தந்தருவீராக. நீர் கடத்தி வந்தீர், நடத்தினீர். இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்திலிருந்து எங்களுடைய சிறுமையிலிருந்து எங்களை நடத்தி விடுவித்து காத்து கொள்வீராக. இரவுக்கு பிரவேசிக்கிறோம். நள்ளிரவாக இருக்கட்டும். புதிய நாளை சுகத்தோடு கண்டு உம்மை துதிக்கு துதியோடு வாழ எங்களை அனைவருக்கு மருள் செய்யும். எந்த பலவீனங்களோ சோர்வுகளோ வராதபடி எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய மக்களையும், எங்களுடைய தேசத்தையும், அனைத்து தலைவர்களையும் காத்து கொள்ள வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். நம்முடைய தெய்வீக நன்மைகளை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு அருமைநாதர் இயேசுவிலே கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள பரமபிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வுடைய எல்லா காரியங்களோடும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வர கடவோம். நாமத்தினாலே ஆமென்.